ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருப்பதி பக்கத்துல இருக்க ரேணிகுண்டா ஜங்ஷன்ல தாங்க நாம இப்ப இருக்கோம். ரேணிகுண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா நம்ம மதுரைக்கு தான் டிராவல் பண்ணி போறோம். அதுக்காண்டி பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்க ட்ரெயின் வந்து ட்ரெயின் நம்பர் 18567ங்க. விசாகப்பட்டினத்துல இருந்து பாத்தீங்கன்னா கொல்லம் வரைக்கும் போகக்கூடிய கொல்லம் வீக்லி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ணி போறோம். இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா மதுரை வழியா கொல்லம் போறது கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரேணிகுண்டால இருந்து சேலம் வரைக்கும் இந்த ட்ரெயினை டிராவல் பண்ணி சேலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி நம்ம மதுரைக்கு டிராவல் பண்ணி போறாங்க. ஸோ அன்ரிசர்வ் டிராவல் ஜர்னி. ஸோ டேரக்டா வந்து மதுரைக்கு வந்து இந்த டயத்தை ட்ரெயினே கிடையாது. இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 25/12/2025ங்க. ஸோ இன்னைக்கு கிறிஸ்மஸுங்க. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்ங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த விலாக ஃபுல்லாக பார்க்க ரெடியா இருங்க. வெல்கம் பேக் டு பாலாஜி விலாக் டிராவல் சேனல். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. ஒரு தரமான அன்ரிசர்வ் ஜர்னி பார்க்க ரெடியா இருங்க. திருப்பதி பக்கத்தில் இருக்க முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க ரேணிகுண்டா ஜங்ஷன். ஸோ இங்கேருந்து தான் நம்மளோட ட்ராவல் ஜர்னி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ ரேணிகுண்டா ஜங்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து என்கொயரி கவுண்டர், அது வந்து ரைட் சைடில் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. ஸோ மிஷின்லேயும் நிற்க கொடுப்பாங்க, அப்போ நார்மல் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ட்ரெயினோட நம்பர் இன்னும் வரல, ஸோ வந்தோடனே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம ட்ரெயின் நம்பர் 18567 சொல்லியிருந்தேன் முன்னாடியே. ஸோ 7:30ங்க வண்டி உள்ள அரைவில் வர டைம் ரேணிகுண்டால இன்னும் வந்து நம்ம அலோகேட் பண்ணலை. ஸோ வாங்க இருந்தாலுமே நம்ம உள்ளே போவோம். மேக்ஸிமம் 5ல் தான் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா ஜங்ஷனில் என்னென்ன சர்வீஸ்லாம் சொல்லி போர்டே இருக்குங்க. ஜென்ரல் வெயிட்டிங் ஹாலு, ப்ரீபெய்டு ஏசி வெயிட்டிங் ஹாலு, விஐபி லான்ச்சு, ஸ்டேஷன் மாஸ்டருடைய பிளேஸு, ஸ்லீப்பர் நார்மல் வெயிட்டிங் ஹால், ஜென்ஸு, அப்புறம் லேட் பண்ணி வெயிட்டிங் ஹால் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஓவர் பிரிட்ஜுங்க. ஸோ 2, 3, 4, 5 போகக்கூடிய இதெல்லாம் இருக்குது. எஸ்கேட் இருக்குங்க, லிஃப்ட் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே உள்ளே நடப்போம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:50 ஆகுது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரேணிகுண்டாவுடைய ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் இருக்கவங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வரும்போது பிளாட்ஃபார்ம் 5ல் தான் வரும். இந்த வண்டி வீக்லி எக்ஸ்பிரஸுங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மட்டும் தான் ரேணிகுண்டா வழியாக கொல்லத்துக்கு போகுங்க. ஓகேங்களா? நைட்டு 7:30க்கு வரும் வண்டி ரேணிகுண்டாக்குள்ளே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற கோச் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கண்ட்ரிஸோ தான். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் 5 வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. வண்டின்னு உள்ளே வரலங்க. ஸோ அவுட்டரில் நிற்கிது. ஸோ இங்கிட்டு தான் வரும் வண்டி. வாங்க வெயிட் பண்ணுவோம். மும்பை சிஎஸ்எம்டியில் இருந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்மூர் வரைக்கும் போகக்கூடிய மெயில் சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. ஸோ வண்டி உள்ளே அரைவல் ஆகிட்டு இருக்கு. டபுள் வேப் சவுண்ட் போட்டு வருதுங்க. வா, ஓ சாரிங்க, டபுள் வேப் சவுண்டுங்கிறது வந்து ஜென்ரலாக இருக்கிறது. நம்ம வண்டி அங்கிட்ட வருது வேப் 4 போட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ரேக் ஷேரிங்க. அப்படியே வந்து சென்னை ரீச் ஆனதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டி சேலத்துக்கு போகும். சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோராகவே வந்து ரேணிகுண்டா ஜங்ஷனுக்கு அரைவல் ஆகுது. ஸோ 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வண்டி உள்ள அரைவல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ வேப் 7 தான் நமக்கு வருது லீட் பண்ணுறது. ஸோ ஃப்ரண்ட் சைடில் நல்ல க்ரௌட் இருக்குங்க. பேக் சைடில் எப்படின்னு தெரில. ஸோ செம்ம க்ரௌட். சைடு சீட் கிடைக்கும் பார்த்தேன், சீட்டு கிடைக்கல. செம்ம ரஷ். ஸோ ரேணிகுண்டா வந்தா போதுங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். பிரியாணி, வாட்டர் பாட்டில் எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு கடைசி கோஷனும் முன்னாடி கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறோம். வெளியவே நான் வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்கு. ஸோ நான் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன். ஃப்ரீயெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்குது. முன்னாடி கிளிப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து சிங்கிள் சீட் நம்ம கிடைக்கவே இல்லை. ஸோ 4 பேர் உட்காந்த சீட்டில் நம்ம சீட்டு கிடச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆப்போசிட் ட்ரெயின் கேஸிங்ஸ் எடுத்து காமிக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா உள்ள க்ரௌட் எவ்வளோ நேரத்தில் ஏறாங்க தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரேணிகுண்டாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் காட்பாடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை 2 ஸ்டெப் தான் நம்ம சேலம் போகிறதுக்கு. சேலம் ஆனதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு வண்டி இருக்குது. முன்னாடியே சொல்லிப்போம் உங்கள்கிட்ட. அது என்ன வண்டிங்கிறதா இப்போ சொல்லலாம் பார்க்குறேன். பட் வேணாம், வண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சேலம் ரீச் ஆகிட்டு அங்கே போய் பார்க்கலாம். நம்ம ரேணிகுண்டா ஃபேமஸ் இந்த மோர் இதாங்க.
அதிகமாக வைப்பாங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் 7:35க்கு டிபார்ட் ஆகுதுங்க. ஸோ ரேணிகுண்டா ஜங்ஷனில் இருந்து செம்மையான அன்ரிசர்வ்டு ஜர்னி பார்க்க ரெடியாக இருங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் திருப்பதியிலேருந்து நம்ம மதுரை வரைக்கும் அன்ரிசர்வ்லே ட்ராவல் பண்ணி போகிறோம். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த ட்ரெயினே எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போகிற இன்னொரு ட்ரெயின் ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு சிவராத்திரியா இல்லை நல்லா தூங்கிட்டு போகிற ராத்திரியான்னு. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு ஃபஸ்ட்டு கிராசிங்க ரேணிகுண்டாக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து கச்சிகுடா வரைக்கும் போகக்கூடிய எக்ஸ்பிரஸுங்க. ஸோ அந்த வண்டி தான் பார்த்தா இப்போ நிற்கிது அவுட்டர் கேபின் ரேணிகுண்டாவில். அன்ரிசர்வ் பாருங்கள் ஓரளவு தான் கூட்டம் இருக்குது. பட் ரேணிகுண்டாவில் வண்டி ஃபுல்லாகிருங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிங்க இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாக்கு அப்புறம் வந்து டேரெக்டாக அரக்கோணம் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடிக்கு ரீச் ஆகுங்க. ஸோ திருப்பதி வழியாக வண்டி போகவே போகாது. வண்டி ரேணிகுண்டாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகாம்பரம், குப்பம், நகரி, புத்தூர், திருத்தணி வழியாக அரக்கோணத்தோடைய அவுட்டர் கேபிட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த லைனில் ஜாயின் ஆயிரும். அந்த லைனில் ஜாயின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பாலக்காடு, எர்ணாகுளம் வழியாக தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொல்லத்துக்கு ரீச் ஆகுங்க. நாளைக்கு காலை தான் கொல்லத்துக்கு போகும். ஸோ நம்ம சேலம் வரைக்கும் போனால சேலம் டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 12:30. ஸோ 12:30க்குலாம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ரேணிகுண்டாலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கெட் ஃபேர் வந்து 125 ரூபாங்க அன்ரிசர்வ் இந்த வண்டிக்கு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் ஆப்ரேட் ஆகிற ஒரு ட்ரெயின். ஸோ அப்போ டிக்கெட் ஃபேர் வந்து 125 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இந்த ட்ரெயினுடைய கோச் காம்பவுண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு அப்புறம் ஒரு SLRD கோச் இருக்குங்க. சாரி, இன்ஜினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேட்டர் கார் கோச், 2 அன்ரிசர்வ், 7 தேர்ட் டயர் ஏசி, 1 தேர்ட் டயர் எக்கனாமிக் ஏசி, 2 2 டயர் ஏசி, 6 ஸ்லீப்பர், பேக் சைடில் 2 அன்ரிசர்வ், ஒரு SLRD கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மட்டும் தான் SLRD கோச், அதுவும் லேடிஸ் கோச்சுங்க. ஸோ ஒரு தரமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து இருக்கிற கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, ஒரு ஆவரேஜான கூட்டம் தான் இருக்கு. அடுத்த ஸ்டாப் நம்ம காட்பாடியில் கூட்டம் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரெயினோடைய ஹை ஸ்பீடுங்க 110, சரியான ஸ்பீடில் போயிட்டு இருக்காப்புல. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரக்கோணத்தோடைய நார்த் அவுட்டர் கேபினில் இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி அரக்கோணத்துக்குள்ளே போகாது. ஸோ வண்டி அவுட்டர் கேபின் வழியாக மெயின் லைன் சென்னை டு கோயம்புத்தூர் மெயின் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் போய் ஜாயிண்ட் ஆக போகுதுங்க. ஸோ அதுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி வந்து மெயின் அரக்கோணத்தோட லைனில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் கேபின் லைனில் மாறிடுச்சுங்க. ஸோ அப்படியே கேபின்லாம் வண்டி போய்கிட்டு இருக்கு. கைஸ் முன்னாடி கிளிப்பு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் கேபினில்
அப்படியே லூப் லைனில் இருக்குங்க. ஸோ மெயின் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் போச்சு. திருத்தணிலேருந்து சென்னை சென்ட்ரல் சபரபுரம் வரைக்கும் போகக்கூடிய லோக்கல் ட்ரெயின் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போச்சுன்னு. இப்போ நம்ம வண்டி சிக்னலுக்காண்டி வெயிட்டிங்க. ஸோ அந்த அரக்கோணம் டு காட்பாடி மெயின் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ சென்னையிலேருந்து போகக்கூடிய ட்ரெயின்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து போனதுக்கப்புறம் தான் நமக்கு சிக்னல் கிளியர் ஆகும். ஸோ சிக்னல் கிளியர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி 1:30 போகும் எதிர்பார்க்குறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் லைனில் ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஸ்பீடு இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது. சவுண்டை பாருங்கள், ட்ராக் சவுண்டை. அப்பா, பேசஞ்சர் ட்ரெயின் தாங்க. ஹவுராவுடைய ஏசி எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன். எஸ்எம்இடி பெங்களூர் டு ஹவுரா எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி அன்ரிசர்வ் பார்த்தீங்கன்னா போன தடவை நான் வந்து இந்த வண்டி வரும்போது ஆப்போசிட் லைனில் ட்ராவல் பண்ணி வந்தேங்க. வண்டி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ட்ரெயின் இருக்கனால இதை சூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணி எப்படியாவது மதுரைக்கு போயிடலாம் கனெக்டிங் மூலியமாக நினச்சேன். ஆனால் ஒன்றா நம்பர் ஒஸ்ட்டுங்க. அன்ரிசர்வ் ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப வெரி ஒஸ்ட்டாக இருக்குது. வாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கன்றாவியாக இருக்குது. ஸோ நார்த் இந்தியன்ஸ் பீப்புள்ஸுமே ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க என்னென்னா சிகரெட் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னென்னா ரெஸ்ட் ரூம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோன்னு கன்றாவியாக இருக்குது. இருந்தாலுமே ஸோ நம்ம எல்லாம் சகிச்சுக்கிட்டு சேர மாதிரி ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வெறும் 2 ஸ்டாப் தான். ஸோ இப்போ காட்பாடி வரப்போகுது. வண்டி அரக்கோணம் அவுட்டர் கேபிள் டிபேட் ஆகி போய்கிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்பாடி தான். காட்பாடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷனுங்க. ஸோ 2 ஸ்டாப்பே நமக்கு இருக்குது. அப்போ டேரெக்டாக நம்ம சேலம் ரீச் ஆயிடலாம். ஸோ தூங்காமல் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். ஆப்போசிட்டில் ட்ரெயின் கிளாஸ் மேக்ஸிமம் வைக்கிறேங்க. ஸோ பாருங்கள் நீங்களே. ஒரு 5 நிமிஷம் டிலேயோட நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:40 காட்பாடி ஜங்ஷன் அரைவல் ஆகுதுங்க. ஸோ க்ரௌடு இருக்குது இந்த வண்டிக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரில. இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக வந்துட்டோம் ட்ரெயினிங் நடந்து காட்பாடி வரைக்கும். காட்பாடியில் கூட்டம் ஏற போகுதுங்க. பாருங்க நிறைய பேர் நிற்கிறாங்க. வா, செம்ம க்ரௌடு இருக்குது இன்னைக்கு. ஸோ ரேணிகுண்டா விட்டோம்னா நமக்கு காட்பாடி தான் ஸ்டாப்பிங்கு. இங்கே வந்து பார்த்தா நார்த் இந்தியன்ஸ் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டோர் ஓப்பன் ஆகலை. நம்ம இந்த கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் நான் வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டம் இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்க இந்த கோச்சில் ஏறிட்டாங்க. இது ஒரு ஆவரேஜாக ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த வண்டி. சாரி இந்த கோச்சு.
பட் இந்த கோச்சு ஃபுல்லாகிடுச்சு. வண்டிக்கு அப்புறம் கூட்டத்தை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் காமிக்கிறேன் இந்த க்ரௌடு எப்போ இருக்குன்னு. சப்பாத்தி பிரியாணி ஆவரேஜான க்ரௌடு தாங்க வண்டியில் இருக்குது. ஸோ வாங்க அப்படி எங்கிட்டு போவோம். யாருங்க நம்ம கோச்சு வந்து எப்படி இருக்குன்னு. நல்லா ஆக்குப்பைடு தான் எல்லாமே. 5 நிமிஷம் ஹால்ட்டிங்க. ஸோ வண்டியை டிபார்ட் பண்ணுறாங்க. ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா 9:50 காட்பாடி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் பண்ணுறாங்க. ஸோ நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காட்பாடி தாங்க வாங்கியிருக்கோம். 3 சப்பாத்தி 50 ரூபா. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் குருமா கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் தெரியல, சப்பாத்தி கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ காட்பாடி ஜங்ஷனில் நைட்டு டின்னர் செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதோட கிரேவி கொடுத்தாங்க, ஒரு குருமா மாதிரி கொடுத்தாங்க. அந்த குருமா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ நைட் டின்னர் சூப்பராக முடிச்சாச்சு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நியர்பை ஆம்பூருங்க. ஸோ ஆம்பூர் சேர்த்தான வண்டி ஸ்கிப் பண்ண போது அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:55 நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:55. ஸோ நம்ம வண்டி வந்து ஆன் டைமில் ஜோலார்பேட்டை ஜங்ஷனுக்குள்ளே அரைவல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் 1 தான் வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு வண்டி நிற்கிதுங்க. ஸோ என்ன வண்டின்னு தெரில.
வெறும் 3 நிமிஷம் தாங்க ஹால்ட்டிங்கு. வண்டியை பார்த்தீங்கன்னா உடனே டிபார்ட் பண்ணிட்டாங்க ஜோலார்பேட்டையிலேருந்து. ஸோ அங்கே ஒரு எம்டி எக்ஸ் நிற்கிது பார்த்தீங்கன்னா ஏலகிரி எக்ஸ்பிரஸுங்க. அது ஜோலார்பேட்டை சென்னை வரைக்கும் போகக்கூடிய ஏலகிரி எக்ஸ்பிரஸ். இங்கே என்ன வண்டி நிற்கிது? ஈரோடு ஜோலார்பேட்டை பேசஞ்சருங்க. அந்த வண்டியோட எம்டி எக்ஸ் நிற்கிதுங்க, மூவ் ஆகுது. கொல்லம் டு சென்னை ஏசி சபரிமலை எக்ஸ்பிரஸ். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் மொரப்பூர் ஸ்டேஷனில் சிக்னலுக்காண்டி நிற்கிதுங்க. சிக்னலுக்காண்டி நிற்கிதா கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி டிபேட் ஆகுது மொரப்பூரில் இருந்து. ஆக்சுவலாக மொரப்பூரில் 3 வருஷம் தான் மெயின் லைன் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்க மெயின் லைனு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடிச்சு சும்மா கிராண்டாக இருக்குது மொரப்பூர் ஸ்டேஷனு. பளிச்சுன்னு இருக்குங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி 6 நிமிஷம். வா, மிட் நைட்டுங்க. ஸோ மொரப்பூரில் வண்டி கிளம்பும் பார்த்தா அப்படியே கிளம்புன ஜூட்டுக்கு நிப்பாட்டிட்டாங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மொரப்பூரில் நிற்கிது. இப்போ ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. கன்னியாகுமரியிலேருந்து புனே வரைக்கும் போகக்கூடிய புனே எக்ஸ்பிரஸுங்க. மொரப்பூரில் ஒரு 5 நிமிஷம் வண்டி ஹால்ட்டுங்க, டிபார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ பொம்மிடி ஸ்டேஷனில் நிற்கிதுங்க. இங்கே நிற்கிறக்க ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு ட்ரெயின் ஓவர்டேக் பண்ண போகுது. ஸோ அது என்ன ட்ரெயின் தெரில. ஸோ வரும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் ரெடியாக இருக்குங்க. ஸோ நம்ம வண்டி லூப் லைனில் இருக்குது. ஸோ மெயின் லைனுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு ட்ரெயின் வரப்போகுது, இந்த பக்கத்தில் தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
கைஸ், ஒரு சூப்பரான ஒரு ஓவர்டேக் பார்த்துருப்பீங்க. சென்னையிலேருந்து மேங்களூர் வரைக்கும் போகக்கூடிய மேங்களூர் மெயிலுங்க. சரியான ஸ்பீடு வண்டி. ஐசிஎஃப் ரேக்கு 110 தான் கிராஸ் பண்ணியிருக்கு இந்த ஸ்டேஷனை. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போனதுக்கப்புறம் 5-6 நிமிஷத்தில் நம்ம வண்டி டிபார்ட் பண்ணுறாங்க பொம்மிடி ஸ்டேஷனில் இருந்து. ஸோ இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அமிர்தாபாத் ஒரு ஸ்கீமில் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அதில் பளிச்சுன்ற லைட்லாம் போட்டு. ஸோ ரெண்டாவது வண்டி நம்மளை ஓவர்டேக் பண்ணி போகுதுங்க. திருவனந்தபுரம் போகக்கூடிய வண்டி நினைக்கிறேன். ஒரு வண்டி போகுது, ஒரு வண்டி வருது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. நம்ம வண்டி வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிலேயோட சேலம் ஜங்ஷன் அரைவல் ஆகுது. ஸோ ஒரு 1.5 மணி நேரம் டிலேயோட சேலம் ஜங்ஷன் அரைவல் ஆகிட்டோங்க. ரெனிகுண்டாலேருந்து சேலம் வந்து நம்ம டிக்கெட் எடுத்திருந்தோம். ஸோ சேலத்தில் இறங்கிட்டோம். இப்போ வெளியே போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துட்டோம். சேலம் டு மதுரைக்கு இப்போ நம்ம டிக்கெட் எடுக்க போகிறோங்க. நம்ம ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம மைசூர்லேருந்து சேலம், ஈரோடு, கரூர், மதுரை வழியாக தூத்துக்குடி வரைக்கும் போகக்கூடிய தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி அன்ரிசர்வ்ட் ஆல்ரெடி பண்ண போகிறோம். ஸோ வண்டி வர்றதுக்கு இன்னும் ஒரு 45 நிமிஷம் இருக்குது. வெளியே போய்ட்டு அன்ரிசர்வ்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு திருப்பி உள்ளே வருவோம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ண ட்ரெயின் நம்பர் 16236ங்க. 2:42க்கு பிளாட்ஃபார்ம் 4ல் வரும். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 105 ரூபாங்க. ஸோ ஏனிகுண்டா டு சேலத்துக்கு ஒரு டிக்கெட்டும், சேலத்துலேருந்து மதுரைக்கு ஒரு டிக்கெட் எடுத்துருக்கோம். ஸோ வாங்க வெளியே போய் டீ சாப்பிட்டுட்டு அப்படி உள்ளே வருவோம் திருப்பியும். ஸோ சூடாக ஒரு டீங்க. மணி 2:15 ஆகுது. அப்படியே சாப்பிட்டு உள்ளே போவோம். டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஊர் டீ மாதிரியே இருக்குது. நிறையா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்து அரை கிளாஸ் தான் கொடுப்பாங்க. மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுப்பாங்க. சேலத்தில் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா அரை கிளாஸ் டீ, அரை கிளாஸ் முறை இருக்கும். ஒரு தடவைலாம் சண்டை போட்டு எக்ஸ்ட்ரா டீ வாங்கி குடித்தேன். ஸோ அந்த ஒரு நிலைமையாக இருக்குது கோயம்புத்தூர்லாம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்து அந்த விசாகப்பட்டினம் டு கொல்லம் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோடைய ஃபுல் டீல்ஸும் நான் சொல்லவே இல்லைங்க. ஸோ ஒன் டைம் வந்து அந்த வண்டியை எண்டு டு எண்டு ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் இருக்கேன். ஸோ வந்து ஸ்டாப்பிங் சொன்னது கிடையாது, கிலோமீட்டர் டைமிங் எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் வாரத்துக்கு ஒரு நாளுங்க அந்த வண்டி வியாழக்கிழமை மட்டும்தான் அந்த வண்டி. ஸோ நான் வந்து வியாழக்கிழமை எனக்கு நைட் டைமில் ட்ரெயினே இல்லை. திருப்பதிலேருந்து மதுரை வரதுன்னா மார்னிங் மட்டும் தான் 3 ட்ரெயின் இருக்குது. காலைல 6 மணிலேருந்து 8 மணிலேருந்து 3 ட்ரெயின் இருக்குது. அதை விட்டால் டேரெக்டாக ட்ரெயின் கிடையவே மாறி தான் வரணும். ஸோ அதனால் ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி நம்ம போக போகிறோம் மதுரைக்கு.
விசாகப்பட்டினத்துலேருந்து கொல்லம் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டிலேவாக சேலத்துக்குள்ளே அரைவல் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலத்து மதுரை வரைக்கும் போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் சூஸ் பண்ணியிருந்தோம்ல, மைசூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். அந்த ஒன்றையும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டிலேவாக சேலத்துக்குள்ளே அரைவல் ஆகுதுங்க. காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் செம்ம க்ரௌடாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம தூக்கமே இல்லாமல் இருக்கோம். அதனால் ஸ்லீப்பரில் ஏறிட்டேன். ஸோ அன்ரிசர்வ் டிக்கெட் காமிச்சு டிடிஆர் ஃபைன் போட்டாங்கன்னா சீட் அவைலபிளாக இருந்தால் ஃபைன் கட்டிட்டு சீட் அவைலபிளாக தான் அதை படம் தூங்க முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ டிடிஆர்லாம் இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களை கேட்டுட்டு என்னங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடுடைய அவுட்டர் கேபினில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிலே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேக் ரிவர்சல் இருக்குது. ஸோ இன்ஜினை வந்து மாற்றுவாங்க. மேக்ஸிமம் இந்த இன்ஜின் தான் வரும்னு நினைக்கிறேன். இதான் ரெடியாக நிற்கிது. இப்போ கண்டிப்பாக இதே இன்ஜின் தான் நமக்கு வந்து இப்போ மாட்ட போகிறாங்க. ராயாபுரத்துடைய ராப் 7 ரெடியாக நிற்கிது. நம்ம வண்டி உள்ளே போனோன்னே இதை வந்து பின்னாடி வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு அரைவல் ஆயிடுச்சுங்க. டைம் வந்து 4 மணி 45 நிமிஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிலே ஆயிடுச்சுங்க. ஸோ வண்டி உள்ளே அரைவல் ஆகும்போது செயின் புல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அதுவே ஒரு 10 நிமிஷம் ஓடிடுச்சு. இப்போ இன்ஜின் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி டிபார்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இன்னும் டிடிஆர் வரவே இல்லை நம்ம கோச்சில். எப்படியா கேட்டு ஃபைன் போட்டு தான் இன்னும் ஏன்னா உள்ளுக்கு அன்ரிசர்வ் செம்ம க்ரௌடாக இருக்குது. அதை ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி டிடிஆரை பார்த்துட்டு ஃபைன் கட்டி நம்ம ட்ராவல் பண்ணலாம் மதுரை வரைக்கும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுதுங்க. நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகக்கூடிய கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்துருச்சுங்க. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம வண்டி வெயிட்டிங் நேரம் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் டிலே? 2 மணி நேரம் டிலே ஆயிடுச்சுங்க மைசூர் எக்ஸ்பிரஸ்ஸு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா டிடிஆரை பிடிச்சி ஒரு ஃபைனை வாங்கியாச்சுங்க. 450 ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஈரோடு டு மதுரைக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோர்கிட்ட தான் இருக்கோம். ஈரோடு டு கரூர் வரைக்கும் வண்டி ஃபுல்லாக இருக்குது. ஸோ கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை வரைக்கும் வேக்கன் நிறையாவே இருக்குங்க. ஸோ நீங்கள் கரூர் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரூர்லேருந்து ஸ்லீப்பர் கோச்சில் போய் உங்களுக்கு கூட சீட்டில் வந்து ட்ராவல் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கரூர் வரைக்கும் இங்கே உட்காந்தா ட்ராவல் பண்ணி போகிறோம். நியர்பை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ புகழூர்கிட்ட இருக்கோங்க. நல்ல பனிங்க. அப்பா சரியாக பனி இறங்குது. நைட்டு கூட சேலத்தில் கூட பனி கிடையாது. பட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்ல பனி இருக்குங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி 20 நிமிஷம் ஆகுது.
1.5 மணி நேரம் டிலேயோட நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட்டோடையும் சரி மதுரைக்குள்ளே அரைவல் ஆக போகுதுங்க. கிட்டத்தட்ட மதுரை நேரில் தான் நம்ம இருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி 40 நிமிஷம் ஆகுதுங்க. 7 மணி 19 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ளே இருக்கணும். ஆனால் 8:40 தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அவுட்டர்லேயே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். கிட்டத்தட்ட 8:50 கணக்கு வச்சுக்குவோம். 1.25 மணி நேரம் நிலையில் தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ளே அரைவல் ஆக போகுதுங்க. ஸோ கிளைமேட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குது. நியர்பை பறவைங்க, நான் பறவையோட கம்மா. பறவைன்னு ஊர் மதுரை பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏரியாவோட கம்மா. செம்ம கிளைமேட்டாக இருக்குது. கம்மால என்ன நல்லா தண்ணியாக இருக்குங்க. ஓகே, மதுரைக்குள்ளே அரைவல் ஆகிட்டு வீடியோ எண்ட் பண்ணலாம். மக்களே, கிட்டத்தட்ட 13 மணி நேரம் அன்ரிசர்வ் ட்ராவல் ஜர்னி, ஃபுல் நைட்டுங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா 7:30 மணி ட்ரெயின் ஏறணும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. ஒரு 13 மணி நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ திருப்பதியிலேருந்து மதுரை ஜங்ஷன் வரைக்கும். நீங்கள் இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா இன்றைக்கி வண்டி ரொம்ப டிலே ஆனால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெனியூனாலும் சேலம் வரைக்கும் அன்ரிசர்வ் வந்தோம். சேலத்துலேருந்து மதுரைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து ஃபைன் கட்டி ஸ்லீப்பரே ட்ராவல் பண்ணி வந்தோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கரூரில் நமக்கு வந்து சீட்டு கிடச்சிட்டு ஈரோடு டு கரூர் வரைக்கும் படிக்கிட்டு தான் உட்காந்து வந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க கூடால. நல்ல பனிங்க, சேலத்துக்கிட்ட பனியே கிடையாது. ஆனால் ஈரோட்டிலேருந்து கரூர் ரூட்லாம் சரியான பனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்ல கிளைமேட்டோட நம்ம மதுரை ஜங்ஷன் ரீச் ஆயிருக்குங்க. ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் வீடியோ பார்க்காம வந்தால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கீழே கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நிறைய குறை இருந்தால். அனைவருக்கும் டாடா பை பை, see you.